ஓம் சரவணபவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனி பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் ஒரு மகத்தான வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம். சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்குவார். அந்த காலகட்டங்களை எப்படி இவர் பலன் கொடுக்க போகிறாரு. ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டிருக்கிறோம். எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா, சனி ஸ்லோவான கிரகமாச்சம்மா, அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே ஒரு கேள்வி தொக்கி நிற்கிதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சனி ஸ்லோவான கிரகம்தான். ஆனால் அவர் 10, 11 காலச்சக்கரத்தின் 2 வீட்டுக்கு சொந்தக்காரர். 10 என்பது நம்மளுக்கு அது ஒரு ஸ்திர ராசி, ஒரு வலிமை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல நம்ம கடுமையான உழைப்பை போடும்போது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது. அப்போ லாபம் நிச்சயம் உண்டு. கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும்பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்ட காற்றாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நல்ல சிறப்பான சனிப்பெயர்ச்சி. நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூல திரிகோண பலம் அடைவார். அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 6 ராசிக்கு அட்டகாசமான பலன்களை அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அது என்னமோ ஒரு 6 ராசிகள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய லிஸ்ட்டில் அதில் வருது மேஷ ராசி அப்படின்னு சொல்லலாம். லாபசனி 11இல் சனி, லாபசனி. எப்போம்மா ஜனனகால ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் சனி இருக்க பிறக்கிறவங்க ஏங்க எல்லாமே லைஃப்பில் கஷ்டப்படுவீங்கங்க. ஆனால் நீங்கள் இறுதி காலத்தை இந்த வாழ்க்கையை நான் ஃபுல்ஃபில்லாக முடித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவளுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடியதை இந்த சனீஸ்வர பகவான் கொடுத்துருவார். ஜனன ஜாதகத்திலேயே 11இல் சனி இருக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த உபஜய ஸ்தானங்களை பொறுத்த வரைக்கும் அசுப கிரகங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. ஏற்கனவே ராகுகேது பயிற்சியும் நடைபெற்று நமக்கு இது வரைக்கும் மேஷராசியாக நாங்கள் ஏன் இப்போ இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பலவித இன்னல்களுக்கு ஆள்பட்டவர்களுக்கெல்லாம் மேஷம் மேன்மை உருகிற காலம் அப்படின்னு சொல்லலாம். மேஷன்னாலே முதன்மை. இப்போ அது மேன்மையை அடைய போகிற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய வேகத்தையும் அதனுடைய கோபத்தை குறைத்து அதனுடைய வேகத்தை ஒரு சிறப்பாக ஒரு ஆற்றலாக ஒரு ஆக்கமுடைய ஆற்றலாக செயல்படுத்தும் பொழுது அங்கே மேஷம் எப்பொழுதும் மேன்மையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது தலைமை பண்பு வகிக்கும் ராசி. நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகுது, தொழிலில் ஒரு நல்ல நிலைமை. இது வரைக்கும் ஒரு தொழிலே நிரந்தரம் இல்லாதவங்களுக்கு கூட ஒரு நிரந்தரமான ஒரு ஸ்திரத்தன்மை, வெளியூர்களுக்கு பயணம், வெளிநாட்டு வேலைகள், ஒரு வெளிநாட்டு வேலைக்கான ஒரு நல்ல ஒரு விஷயங்கள், பாஸ்போர்ட் விசா கிடைக்க போகுது, ஒரு பயணத்தால் ஒரு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை சார்ந்து மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த அந்த குழப்பங்கள்லாம் நீங்கிடும். குழப்பங்கள்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு புதிய உத்வேகத்துடன் மேஷம் வேண்மையாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தவிடுபடியாக்கிட்டு தனியாக நிற்கும். ஏன்னா உடல்நலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சனியுடைய 10ஆம் பார்வை 8ஆம் இடத்தை விழுந்துடும். ஏதாவது ஒரு நோய் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நேர்மையாக செல்லணும், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. 6இல் வந்திருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக ஒரு வம்பு வழக்கு உண்டு. இது வரைக்கும் ஒரு வம்பு வழக்கு இருக்குதுனாலும் இந்த காலகட்டத்தில் அந்த வம்பு வழக்குக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இல்லை வம்பு வழக்கே இல்லாதவங்களுக்கு பிரச்சனை நீங்கள் சிறப்பாக போவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழிலுக்காக உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த தொழில் காரக கிரகம், தொழில் ஸ்தானாதிபதியும் தொழில் காரக கிரகமுமான உங்களுக்கு சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக பலன்களை வாரி வழங்க வந்திருக்குது. அதனால் மேஷம் சிறப்பாக களமிறங்கி உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் துரிதப்படுத்துங்கள். உங்கள் மேன்மைக்கான வழியை நீங்கள் செயல்படுத்துங்க. நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம், குழந்தை பாக்கியம், புத்திர பேரு இதெல்லாம் அட்டகாசமாக கிடைக்கும். இது கூடுதலாக இன்னும் கிடைக்கணும், கொஞ்சம் நம்மளுக்கு காரியங்கள்லாம் தடையில்லாமல் இருக்கணும் அப்படின்றவங்க விநாயகர் வழிபாடு பண்ணிவிடுங்க. சனீஸ்வரனுக்கு நீங்கள் வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் நிறைய ஏழை எளியவருக்கு தான தர்மங்கள் பண்ணுவது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்கள் துணிந்து களமிறங்கி உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் செயல்படுத்தி கொள்ளலாம். மேஷம் சிறப்பாக மேன்மை அடையக்கூடிய காலம் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
இந்த சனி பயிற்சியில நல்ல பலன்கள் இருக்கவங்களும், இல்ல கம்மியா பலன் நடக்கப் போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்க தசாபுத்திகள் தான். இதில சொல்ற பலன்களே அப்படியே 100% நடந்துருமா? அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ, சந்தேகமோ வேணாம். தசாபுத்திலாம் சிறப்பா இருக்கு. கிரகங்களும் அமைப்பு சரியா இருக்குன்னா, உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும். இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு? அது உங்களுக்கு திருமணம், பொருளாதாரத்துக்காக வந்து திருமணத்திற்காக செயல்பட போகுதா? இல்ல பொருளாதாரத்துக்காக செயல்பட போகுதா? உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த சனி பயிற்சியில் நெறைய தானம் தர்மம் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்றீங்களோ, 27 தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்க போக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சனியே ஒரு கர்மாகாரகன் தான். சனி, குரு அ வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம். சனி, குரு, ராகு, கேது. அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும் பொழுது, அங்க உங்க கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சர்ப்ப வழிபாடுகள் செய்வது, ராகு கால நேரத்தில் துர்க்கையை வழிபடுவது, விநாயகர் வழிபாடு 12 ராசிக்காரர்களும் செய்யணும். தடைகளை உடைத்து குடைப்பதற்கு. அதேபோல இப்ப உங்க வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்கள்ல 12 ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு, நீங்க என்னென்ன உழைக்கிறீங்களோ, உங்க உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த 1 1/2 வருடத்துக்கு எல்லா ராசிக்கும் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களு, அதேபோல ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. எப்பயும் வந்து நேர்மையான வழியில போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு அ பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். சனீஸ்வர பகவானை பொறுத்தவரைக்கும் அவர மாரி நல்லவரும் கிடையாது. அவர மாரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதனால அன்பர்கள் வந்து இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்கள்ல திருநள்ளாறு, குச்சானாறு, திருக்கொள்ளிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதுடன் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி வழிபடலாம். திருப்பவும் அதான் சொல்றேன். நெறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்க. முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, இல்ல உங்க ஊர்லயே நம்மளுக்கு எங்க ஊர்ல இருக்க மலைய சுத்தி வரோம், பழனி மலைய சுத்தி வர முடியுன்றவங்க தாராளமா செய்யலாம். முருகர் வழிபாடு செய்யணும். கலியுக தெய்வமான கந்தக்கடவுள் முருகன வந்து வள்ளி தேவயானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது, நம்மளுக்கு 3 சக்திகளுடைய பலனும் நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் நெறைய பதிவுகள சொல்றத திருப்பியும் உங்களுக்கு இங்க வலிவூட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்றான். வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி, நம்மளுக்கு வந்து தேவயானை வந்து கிரியாசக்தி, வேல் வந்து ஞானசக்தி. ஒரு செயலை செய்யணும், ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை குடுக்கக்கூடியது தான் இச்சாசக்தி. அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள், செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நமக்கு கிரியாசக்தி. நமக்கு ஞானசக்தி எப்படி? அது எந்த காலத்தில எப்படி அந்த செயலை செஞ்சா, அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி. அப்ப எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக செயல்படணும். நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணுனாலே நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது, நம்ம வாழ்நாள்ல வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றுவோம். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும். நான் சொல்லிட்டேன், தசாபுத்திலாம் சிறப்பில்ல அப்படின்றவங்கலாம், இறைவனை மட்டும் தான் இந்த காலகட்டம் குறிப்பா இந்த கும்பராசி, மீனராசி, அதேபோல அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி, அதுக்கப்புறம் தான் விருச்சிக ராசி. இந்த கும்பராசியும், மீனராசியும் இறைவனை வழிபடணும். இது சிம்ம ராசி. சிம்ம ராசி லக்னமா இருந்து கும்ப ராசியா இருந்தாலும், இல்ல கும்ப லக்னமா இருந்து சிம்ம ராசியா இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி திருப்பி திருப்பி சொல்றது உங்களுக்கு நினைவுல ஊட்டுறதுக்கு தான். அதனால நம்மளுக்கு சனி, சந்திரன், ராகு, கேது, செவ்வாய் இது புத்தி யந்திரங்கள் நடத்தக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். திருநீர் இல்லாம இருக்காதீங்க. இந்த கிரகங்கள் அ வந்து நம்மளுக்கு தொல்லப்படுத்தாம இருக்கணும்னா, இறைவன் மட்டும் தான் இந்த காலகட்டம். யாரையும் நம்ம துணைக்கு வச்சுக்கக்கூடாது. நண்பன், இது எதிரின்னு. ஏன்னா, நேரம் நல்லா இல்லன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரி ஆவான். இறைவன் ஒருவன மட்டும். உன்ன விட்டா என்ன காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்ல. நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும், நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும். எனக்கு எல்லா தேவைகளையும் நீ நல்லபடியா பூர்த்தி செய்து குடுப்பா. எனக்கு எது நல்லதோ, அதை நிறைவேற்றி குடு இறைவான்னு நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது, நம்ம வாழ்நாள்ல எந்த நிலையிலயுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன், தைரியத்துடன் கடந்து வந்துடலாம்.